ஓம் சாந்தி. கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகி இறை சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஆகம வேதம் எனும் நூலை நமக்கு தந்து அதன் மூலம் முக்தி ஜீவன் முக்தி அடையும் எளிய வழியினை காட்டி கொடுத்த பரதவசி முனிவர் எனப்படும் பரத்வாஜ முனிவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இப்ப இந்த ஆகம வேதம் எனும் நூல்ல நமக்கு அவர் முக்தி ஜீவன் முக்தி சர்க்கதிக்கான வழியை எளிமையா சொல்லிருக்காரு. அதாவது பல 100 ஆண்டுகள் தவம் இருந்து, பல யுகங்கள் தவம் இருந்து, பல கல்பங்கள் தவம் இருந்து அவங்க எல்லாம் ஆன்ம விடுதலை அடைஞ்சிருக்காங்க. அதுல இந்த சப்த ரிஷிகள் எனப்படுவவங்க ஒளி உடலை அடைந்திருக்காங்க. ஒளி உலகம் எனப்படும் அந்த துருவ நட்சத்திர மண்டலம் சப்தரிஷி மண்டலத்துல அவங்க எல்லாம் இப்ப இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுடைய நிலை கொண்டு அவங்க அமர்ந்து கொண்டிருக்காங்க. அந்த நிலையை அடையறதுக்கு அவங்க பல 100 வருஷம் யுகம் யுகமாக, சில பேர் 1 யுகம் 2 யுகம் 3 யுகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவம் இருந்து இந்த உலகத்திலிருந்து விலகி இந்த இமயமலை போன்ற இடங்கள்ல குகைகள்ல எல்லாம் இருந்து அடைந்த நிலைதான் இந்த ஆன்ம விடுதலை நிலை. அதுக்கப்புறம் அவங்க ஒளி உடல் பெறாங்க. எவ்வளவு நம்ம ஆன்ம விடுதலை அடைஞ்சும் அந்த ஈசனோடு ஒன்றி இருக்கோமோ, இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி இருக்கோமோ, அத்தனைக்கத்தனை அந்த உடலானது ஒளியை கூட பெறக்கூடிய தன்மையா இருக்கு. அப்படிங்கிறது ஒளியாகவே மாறக்கூடிய ஒரு தன்மை இந்த உடலுக்குள்ள இருக்கிற இந்த ரசவாதத்துல இருக்கு. அதனால அதை பயன்படுத்தி அவங்க எல்லாம் அப்படின்னு ஒளி உடலா ஆயிட்டாங்க. ஒளி உலகத்துல அவங்க இருந்து கொண்டு நமக்கு முக்தி ஜீவன் முக்தி அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இறங்கி இங்க செயலாற்றி கொண்டிருக்காங்க இந்த சப்த ரிஷிகள் எல்லாருமே. இந்த சப்த ரிஷிகள்ல நம்ம பரத்வாஜர் நமக்கு இந்த ஆகம வேதம் எனும் முக்திக்கான நூலை கொடுத்திருக்காரு. இது எல்லாமே இவங்க எல்லாருக்குமே யாரு தலைமை பொறுப்பேற்று தலைவரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது அகத்திய மாமுனிகள் தான் இருக்காரு. அகத்தியர் தான் இருக்காரு. அகத்தியர் தலைமையில தான் இவங்க இந்த உலக மாற்றம் செய்யறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சப்த ரிஷிகள் யாரு பார்த்தோம்னா, இந்த சப்த ரிஷிகள் வால்மீகி, வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், துர்வாசர், அகத்தியர், பரதவசி எனப்படும் பரத்வாஜர் இவங்க போன்றவர்கள்லாம் இப்ப இந்த சப்த ரிஷிகளாக நமக்கு இருக்காங்க. இவங்க இதுல கௌதமர் அப்படிங்கிற அந்த கோளமர் செல்வர் அப்படிங்கிறவரும் இருக்காரு. இவங்க எல்லாமே ஒரு பேனல் மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா செயலாற்றுறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வராங்க. அதன் பொறுப்பு தான் இப்ப நமக்கு பரத்வாஜர் இந்த இதை எடுத்து கொடுத்திருக்காரு. சரி, இந்த இதை இவர் எப்ப எடுத்து கொடுத்திருக்காரு? இப்ப ஏதோ பழசா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இது இப்ப இந்த 2000 இருக்கு இல்லையா, அந்த 2000 அப்படிங்கிற இந்த வருடங்கள்ல தான் அவர் நமக்கு 2018-19 தான் அவர் இந்த ஞானத்தை தன்னுடைய அலைவரிசையை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒருவர் மூலமாக இந்த ஞானத்தை அவங்களுக்கு அதை சொல்லி அவங்க அதை எழுதி நமக்கு ஒரு புத்தகமாக தொகுத்து ஞானாலயம்ங்கிற அமைப்பு மூலமாக அந்த ஜெயந்தி ரவிச்சந்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆத்மா மூலமாக இதை நமக்கு கொடுத்துருக்காரு. அவங்க அன்பாலயம் அப்படிங்கிறது அந்த ஜெயந்தி ரவிச்சந்திரன்கிறவங்க அந்த அமைப்புல இருக்காங்க. அந்த ஞானாலயம்ங்கிற அமைப்பு மூலமாக நமக்கு இந்த புத்தகம் கிடைச்சு. இதையா எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா, இந்த யுக மாற்றம் நடைபெறுது. இந்த யுக மாற்றம் நடைபெறணும் அப்படின்னா எப்படி சுய மாற்றமே உலக மாற்றமா அவங்க ஒருவரும் நம்ம சுயம் ஆத்மாவாகிய நாம மாற்றம் அடைஞ்சாதான் இந்த உலகம் அப்படிங்கிறது மாற்றம் அடையும். சரியா சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடி எல்லாம் கூட வரும்போது பாடங்கள்ல நமக்கு இந்த நாரல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, அவங்கவுங்க வீடோட வாசலை சுத்தமா வச்சுட்டா தெருவை சுத்தப்படுத்துறதுக்குன்னே ஒருத்தர் தேவையில்லை அப்படிமாங்க. நம்ம வாசல் நீட்டா கூட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்தமா வச்சுட்டோம்னா ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா தெரு சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒருத்தர் வர தேவையில்லை அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்கவுங்க சுத்தமா இருக்கும். அந்த சுயமா ஆத்மா மாற்றம் அடையும் போதுதான் உலகம் மாற்றம் அடையும். ஏன்னா உலகம்ங்கிறது ஒரு 800 கோடிக்கு மேல இருக்கிற இந்த ஒரு மனிதர்கள்னு சொல்லப்படுற ஜீவாத்மாக்களால நிறைந்த ஒன்றா இருக்கு. இப்ப இந்த உலகம் அப்படிங்கறதுல எல்லாமே ஆன்மாக்களுடைய தொகுப்பு தானே. ஜீவன் எடுத்து உயிரெடுத்து வந்திருக்கிற ஆன்மாக்கள் தான் இருக்கு. அவரவர்கள்ட்ட மாற்றம் வரும்போது உலக மாற்றம் வந்துடும் இல்லையா. இந்த உலக மாற்றம் வரணும்னா ஆன்மா தன்னை கலியுக ஆன்மாவா இருக்கிறது தன்னை சத்தியுக ஆன்மாவா மாத்திக்கணும். அதாவது அவகுணங்களை விட்டு சுப குணங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆன்மாவோட தன்மைங்கிறது என்ன அப்படின்னா, அது தூய்மையானது. பாலை விட அப்படி தூய்மையானது. அப்படியே 10% தூய்மை அப்படின்னா அதுதான் ஆன்மா. அப்படிதான் அந்த ஆன்மா இந்த உலகத்துக்கு இறங்கி வரும்போது அப்படித்தான் வருது. உயிருடன் கூடி உயிரான்மாக உடல்ல தரிக்கிறது. அது ஆன்மானு என்றும் ஒற்றை அணு என்றும் இரண்டாக செயல்படுறது. உயிரான்மா ஒற்றை அணுவாகவும், ஆன்மா உயிர் அணு ஒற்றை அணு அப்படிங்கிற மாதிரியும் ஆன்மா அணு ஆன்மாவாகவும் இருக்கு. ஆன்மாக்கு செயல் கிடையாது. ஆன்மா சாட்சி பாவத்துல குப்தமா வீற்று இருக்கும்.
அது வந்து சூரியனுடைய ஆற்றல்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய அந்த திறம் மட்டும், அது ஒரு ஆண்டனா மாதிரி அந்த கதிர்வீச்சு, சூரியனுடைய கதிர்வீச்சுக்களை தனக்குள்ள உள்வாங்கிக்கக்கூடிய அந்த நிலை அதுக்கு இருக்கு. அப்ப அதுல இருந்து நான் அந்த சூரியனுடைய ஆற்றலை தன்னகத்தே பெற்றுக்கொண்டு இந்த உடல் உறுப்புகளை விளக்குறது, இந்த ஆன்மாக்கு முன்னேற்றம் கொண்டு வருது, இந்த ஆன்ம விடுதலை அடையறதுக்கு உதவி செய்யறதுன்னு சொல்லி பல பல வேலைகளை 24 hours நமக்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து 8 hours அது ரெஸ்ட்ல இருந்து தன்னை சக்திசாலி ஆக்கிக்கும் அந்த ஒற்றை அணு. மீதி இருக்கிற 16 மணி நேரமும் உழைச்சுட்டே இருக்கு. அப்ப அந்த நைட்டும் என்ன பண்றதுன்னா சக்திசாலி ஆக்கி கொண்டு இந்த ஆன்ம அணுக்கள் சிதறி கிடக்கு இல்லையா, அதோட முன்னேற்றத்துக்காக பாடுபடும். தான் போய் அந்த ஆன்மால இருந்து இந்த சூரிய ஒளியோடைய சக்தியை தான் வந்து தன்னகத்தை அழகா வாங்கி கொண்டு சார்ஜ் பண்ணிட்டு வந்து இந்த ஆன்ம அணுக்களுக்கு எல்லாம் ஒளி ஊட்டுறதும், அந்த ஒளியடைந்த ஆன்ம அணுக்களை கொண்டு ஆன்மாவோட சேர்க்கறதையும் சரி. சரியா? இது அந்த 8 மணி நேரம் நைட்டு, அந்த 8 மணி நேரத்தையும் 3ஆ பிரிச்சுட்டு தான் ஒரு பகுதி வந்து சக்தியை ஏற்றுக்கொள்ளும், மீதி 2 பகுதி என்ன பண்ணும், ஆன்ம முன்னேற்றத்துக்காக அது பாடுபடுது. அந்த அளவுக்கு இந்த ஒற்றை அணு வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒற்றை அணுவாக இருக்கிறத தான் நம்ம பாரவான்கள், ஆன்றோர், சான்றோர்லாம் அதை தான் ஆதிசக்தி என்று குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த ஆதிசக்தி மூலமாக தான் நம்ம சிவம் எனப்படும் அந்த ஈச துளிய பத்தியும் அறிஞ்சு கொள்ள முடியும், அந்த ஈசனை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுதானே நமக்கு அங்க கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு, நம்மள உயர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுங்கிறது இந்த ஒற்றை அணுவாகிய வாழை தாய் எனப்படும் ஆதி பராசக்தியாகிய அந்த அணுதான். அது புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த ஒற்றை அணுவோட சிறப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அது நல்லா செயல்பட்டாதான் ஒருத்தருக்கு ஆன்ம விடுதலையே கிடைக்கும். சரியா? ஆன்ம விடுதலை கிடைக்கும். இந்த மாதிரியான சில சத் சங்கங்கள்லாம் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணும்போது ஏதோ அந்த கருத்துக்கள்லாம் நமக்கு கொஞ்சம் பிடிபடுற மாதிரி கூட இருக்கும் இல்லையா, பிடிபடணும் இல்லையா. அப்பதானே அதுதான் ஆதி சக்தியாகி ஆதி பராசக்தியாகி வாழைத்தாய். அவ்வளவுதான், வாழைதான் எல்லா பாரவான்களும் எல்லா ரிஷி முனிவர்களும் சித்த பெருமக்களும் வாழை உயர்வா வச்சு வாழைக்குன்னே ஒரு பூஜை செய்து கொண்டு அந்த வாழையுடைய கைப்பற்றி அவங்க தூக்கி விடுறதன் மூலமாக தான் அவங்க அந்த ஈசன் எனப்படும் அந்த பரமாத்மாவை அவங்க புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அடைந்து கண்டு அதெல்லாம் பண்றாங்க. தானே ஆன்மா வந்து தானே பல பல முன்னேற்றங்கள் அடைஞ்சு தன்னை தானே உணர்ந்து கொண்டு ஈசனையும் உணர்ந்து கொண்டு செயல்படும் போது அந்த ஆன்மாவே என்ன ஆகுறதுன்னா உயர்நிலை பெற்று அதுவே அந்த பரமான்மா நிலைக்கு ஒளி ஆகக்கூடிய அந்த நிலையையும் நமக்கு கிடைக்கிறது. இது எல்லாத்துக்கும் நமக்கு அந்த ஆதிபராசக்தியோட துணை வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ ஆன்மா சின்ன அளவுல இருந்தே பக்தியிலேருந்து ஞானத்துக்கு வந்து ஞானம்னா என்ன புரிஞ்சு அந்த இதுல வந்து அப்புறம் ஞானம் அடைந்து இந்த ஒன்னொன்னு நிலையும் வரணும்னா ஆதிபராசக்தியாகிய ஒற்றை அணுவோடைய துணை வந்து அவசியம். அது இல்லைன்னா நம்ம எந்த உயர்வும் பெற முடியாதுங்கனால ஆதிபராசக்தியை வணங்கி தாயே எனக்கு நல்வழி காட்டுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வரும். இப்ப இந்த தருணத்துல இந்த ஆன்ம முன்னேற்றத்துக்காக இந்த கலியுக கடைசியில அகத்தியர் வந்து வருகை தந்து இந்த நமக்குள்ள இருக்கிற இந்த ஆன்ம அணுக்கள் எல்லாம் வந்து என்ன பண்றேன்னா ஒளிப்பாலம் மூலமாக ஈசனிடம் வெகு விரைவில் சீக்கிரமா பல யுகங்கள், பல வருஷம், பல கல்பம் கூட சில பேர் தான் தவம் இருக்காங்க. கல்பம்னா 4 யுகம்னு அர்த்தம். அப்ப அந்த அப்படிலாம் இருந்து தவம் இருந்து அந்த ஈசனை அடையிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, கலக்குறாங்க. அது வந்து இப்ப ஒளிப்பாலம் மூலமா ஈஸியாவே இந்த ஈச கலப்பு செஞ்சு தரேன் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறேங்கிறாரு. என்ன அவ்வளவு அவசியம்னா இந்த கலியுகம் அப்படிங்கிறது தன் நிலை மாதிரி மாறி கலியுகங்கிறது முடிவடைய போறது, சத்தியுகம்ங்கிறது வரப்போகுது. இப்ப இந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த கால இதுலதான் சங்கம யுகம் எனப்படும் அந்த கால யுகத்துலதான் இப்ப நம்ம எல்லாம் பயணிச்சுட்டு இருக்கோம். யுகங்கள் நாளாக இருந்தாலும் சங்கம யுகம் அப்படிங்கிறது இந்த யுகம் முடிவுல ஒரு யுகமாக கணக்கிடப்படும் போது 5 யுகமா கூட இருக்கு. புரியுதா? அது கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் பீரியட். இந்த கலியுகத்திலேருந்து இந்த ஆன்மாக்கள், கலியுக ஆன்மாக்கள்னா சத்தியுக ஆன்மாக்களாக மாறுது. சரி, அத்தனை கலியுக ஆன்மாக்களுமே சத்தியுக ஆன்மாக்களாக மாறுவானா? மாறாது. ஏன்னா அது அந்த தன்மை யார்கிட்ட இருக்கு, யார் அந்த தன்மையை நாடி வராங்க, யார் தன்னை சத்த ஆத்மாக்களாக மாத்திக்கணும் அப்படின்னு விரும்புறாங்களோ அவங்க மட்டும்தான் நாடி தேடி வந்து இந்த பயணத்துல பயணிச்சு தன்னை சத்தியுக ஆன்மாக்களா மாத்திப்பாங்க. ஏன்னா சத்தியுகம் அப்படிங்கிறது அன்பின் யுகம், கருணையின் யுகம், கனிவின் யுகம், உண்மையின் யுகமாக இருக்கு. அந்த படைப்பிலேயே ஒரு உயரியமான ஒரு யுகம் என்ன அப்படின்னா சத்தியுகம் தான். அதான் எப்படி நம்ம இங்கெல்லாம் நம்ம அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறதுக்காக பாஸ்போர்ட் ஆபீஸ்ல லைன்ல நிக்கிறாங்க, ஆஸ்திரேலியா போகணும்னா லைன்ல நிக்கிறாங்க, யுஎஸ்ஏ யூகே போகணும்னா அப்படிலாம் தானே ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா. வேறு நிலைக்கு மாறணும்னா எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறோம், நைட்டே போய் கியூல நிக்கிறாங்க. அதோட உயர்ந்த ஒரு நிலை வந்து சத்தியயுகம் எனப்படும். கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும், வைகுந்தம் எனப்படும், ராமராஜ்யம்.
இப்ப ராமராஜ்யம்னா ராமர் வில்லு அனுபவிச்சுட்டு ராமரானா ராம் எனப்படுவது இங்க ஆத்மாவை தான் குறிக்கிறது. ஆத்ம நிலையில ஆத்மஸ்திதியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருக்கு. ஏன்னா ஆன்மா குற்றமற்றது இல்லையா, பாலை போல தூய்மையானது இல்லையா. இப்ப இந்த கலியுகத்துல வந்து நம்ம கலியுக விஷயங்கள் ஆசாபாசத்துல எல்லாத்தையும் மூழ்கும் போது ஆன்மா என்ன ஆயிடுது, கரை படிந்து ஒரு கரியே நிறம் படிச்ச மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிருக்கு. அப்ப அதை எப்படி தூய்மை பண்ணணும்? அப்ப அகத்தியர் வந்திருக்காரு, ஒளிப்பாலம் அமைச்சு அழிச்சுன்னு போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவகுணங்களை விட்டு சுபகுணங்களை சேர்த்துக் கொள்ளணும். பஞ்ச விகாரங்கள் அற்று இருக்கணும். காம, குரோத்தம், மதம், லோபம், மோகம் அப்படின்னு பஞ்ச விகாரம் இருக்கு. காமம் என்றால் தீராத ஆசை, தீவிர ஆசை. மோகம் என்றால் தொடர்ந்து தொடர்ந்து மாற்றி மாற்றி அதை தொடர்ந்து இதை தொடர்ந்து அதுன்னு சொல்லி ஆசைகளை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே போறது. மல்டிபிள் ஆஃப் ஆசைகள்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இருக்கிறது. குரோத்தம் அப்படிங்கிறது ஒருத்தர் மேலேயே நம்ம வந்து ஒரு வைஷமியம் அப்படிங்க, ஒருத்தர் மேல ஒரு விரோதம் வச்சுக்கொண்டு ஒரு அகங்காரத்தோட இருக்கிறது பேர் குரோத்தம் அப்படிங்கிறது. மதம் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்படாத ஒரு கோபம், அடங்காத கோபமா இருக்கிறது. லோபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனக்கு என்று இந்த ஆன்மீக லைன்ல வரவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் தான் கற்றுக்கொண்டதையும் தான் தெரிஞ்சு கொண்டதையும் யாருக்கும் பகிர மாட்டாங்க. அதுவும் ஒரு லோபம் தான். அதே மாதிரி நம்மளுடைய பொருள், நமக்கு இருக்கிற அறிவு, நம்ம கத்துக்கொண்டு இருக்கிற பல பல விஷயங்கள், இதெல்லாம் இந்த உலகாய வாழ்க்கையில யாருக்குமே சொல்லித்தர மாட்டாங்க, தனக்குன்னே வச்சுப்பாங்க. அதுவும் லோபம் தான். சோ தனக்கு மட்டுமே தான் மட்டுமே தான் உயர்ந்த நிலை வரணும், மத்த யாருக்கும் எதுவும் இந்த உயர்நிலை கிடைக்க கூடாதுங்கிற மாடல்ல இருக்கிற அத்தனையுமே வந்து லோபம் என்ற சொல்லப்பாரு. கருமித்தனம், கஞ்சத்தனம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுக்குதான் அந்த லோபம் என்று பொருள். இதை அத்தனையுமே நம்மளை விட்டு போயிடணும். அது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம சைவ நெறியில என்ன சொல்றோம், மும்மலங்கள் இருக்கக்கூடாது. ஆணவம், கண்மம், மாயைங்கிறது மும்மலங்கள் இருக்கக்கூடாது. கண்மம் அப்படிங்கிறது வினை பயன, வினை விதைச்சா வினை இருக்கணும் இல்லையா. அதனால ஏற்கனவே செஞ்சதுதான் இங்க இப்ப கண்ம பலனா இருக்கு இல்லையா. அந்த கண்மத்தை தான் இப்ப அனுபவிக்கிறேன். இனிமையான என்ன பண்ணக்கூடாது, எதையுமே விதைக்க கூடாது அப்படிங்கிறதுல புரிதல் இருக்கணும். ஆணவம் இருக்கவே கூடாது. நான், எனது, என்னுடையது, நான் மட்டுமே சிறந்தவன், என் பரம்பரை சிறந்தது, என் தாய் தந்தை சிறந்தவங்க, என் மொழி, என் நாடு, இந்த மாதிரி நிறைய பேசுறோம் நம்ம. அது எல்லாமே ஆணவத்தை தான் சொல்றது. மாயை எனப்படுவது இந்த உலகாய விஷயத்துல மாறிக்கொண்டே வருது. எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சும் அதுலயே போய் ஈடுபடுறோம் இல்லையா. அது உறவுகளா இருக்கட்டும், இல்ல நம்ம பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே இங்க மாறிதான் வரும் இல்லையா. இப்ப தாய் வந்து தன் குழந்தைய கண்ணுல இமை வந்து இப்படி கண்ணை பாதுகாக்கிறது, அப்படி பாதுகாத்து வளர்க்குறான். ஆனா ஒரு ஏஜுக்கு மேல ஒரு டீன் ஏஜ் வந்தோம்னா அவனுக்கு அந்த ஒரு அவனோ அவளோ அது வாட் எவர் இட் மே பி, அந்த குழந்தை அந்த பசங்களுக்கு உள்ள ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால லவ் எல்லாம் வருது. அது யாரையோ ஒருத்தர் விரும்புறது, யார் பின்னாடியோ போறது. அப்ப அது தாயை விட்டு டிவியேட் ஆகுறது. அது மனம் வந்து இதெல்லாம் லவ் எல்லாம் பண்ண தெரியாத குழந்தை வந்து ஏதோ ஆக்டருக்கோ ஆக்ட்ரஸ்க்கோ ஃபேன் ஆயிடும். சோ அதுங்க வந்து அந்த நாட்டத்துல இருக்கும். அவங்கள புகழ் பாடுறது அது மாதிரி எல்லாமே இருக்கும். சோ இப்ப என்ன ஆயிடுதுன்னா அவங்க நம்மகிட்ட டிவியேட் ஆவாங்க. அப்புறம் அவங்க வேலைக்கு போவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு அஃபேர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படியே டிவியேட் ஆயிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் பண்றோம். அப்ப சுத்தமா நம்மளுடைய குழந்தைகளை இன்னொருத்தட்ட கொடுத்தாகணும். அதுதான் உண்மையான நிலை. என்னோட பிள்ளை என்னோட பொண்ணுன்னு பின்னாடி போயிட்டு இருக்க கூடாது. திருமண பந்தம் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அவங்க வாழறாங்கிறது உணர்ந்து நம்ம எப்படி இருக்கணும்னா விலகியே இருந்து அதை பார்த்து ரசித்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும். அது அவங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம தள்ளி இருந்து நம்ம அதை ரசிக்கலாம். அவ்வளவுதான். அதுதான் நமக்கான அது ரைட்ஸ், ராயல் அண்ட் ரைட்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொருத்தர் வாழ்க்கையே நம்ம வாழ முடியாதுங்கிறதுல நமக்கு தெளிவா புரிதல். ஏன்னா அது மகனா இருந்தாலும் அவனுடைய குடும்ப வாழ்க்கைய, அவனுடைய திருமண வாழ்க்கைய அந்த நம்ம மகன் தான் வாழ முடியும், மகனும் மருமகளும் தான் வாழ முடியும். தாயும் மகனும் அந்த திருமண வாழ்வை வாழ முடியாது. மகளா இருந்தாலும் நம்ம மருமகனும் மகளும் தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். தாயும் மகளுமா சேர்ந்து திருமண வாழ்க்கையை வாழ முடியும். இது எல்லாமே புரிதல் வரும்போது என்ன ஆகும்னா தள்ளி இருந்து பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது ஹெல்ப் இருந்தா செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஒத்தாசையா இருந்து கொண்டு அவங்க வாழ்க்கையை நம்ம பார்த்து பகிர்ந்துக்கணும். அவ்வளவுதான். இதுக்குதான் நமக்கு அங்க ரைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கண்ணுங்கருத்துமா பார்த்து வளர்த்த குழந்தைகளே நம்மளோடது இல்ல இல்லையா. ஏன்னா நம்மளும் அப்படித்தானே இருக்கோம். நம்ம தாய் தந்தையோட லவ்டு ஒன்ஸா தானே இருந்தோம். ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கோம், நம்ம குடும்பம், கணவன், நம்ம குழந்தைகள்ங்கிற அந்த ட்ராக்கா போறோம். எப்பயோ 3 மாசத்துக்கு ஒரு தரையோ 2 மாசத்துக்கு ஒரு தரையோ தாய் தந்தை போய் பாக்குறோம், ஹாய் பை சொல்றோம், டெய்லி வீடியோ கால்ல பேசுறோம். எது வேணா வாட் எவர் இட் மே பி, நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு கேப் வந்துடுது இல்லையா. அப்படியே இல்ல நம்ம வேலை அது மாதிரி இருந்தாலும் நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து நைட்டு ஒரு குட் நைட் சொல்றது, மார்னிங் இருந்தா ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போடுறது, இப்படிதான் நம்மளால இருக்க முடியுது. அந்த நம்மளோட தாய் தந்தையோடய நம்மளால எப்பயுமே இணைஞ்சிருக்க முடியல. சோ இப்ப இங்க உறவுகள் அப்படின்னு சொல்றதும் யார் லவ்டு ஒன்னா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே எல்லாத்துக்குமே ஒரு பிரிவு ஏற்படும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க எல்லாமே மாயையால இருக்கு. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கு வந்து இறைவனால அது அளிக்கப்பட்டிருக்குன்னா
கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம இருக்கிறதுதான் நமக்கு அந்த அந்த வாழ்க்கையை நம்ம பெட்டரா கழிச்சுன்னு போறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு புரிஞ்சுக்கணும். ஏன்னா எதுலையுமே நம்ம தீவிரமா பற்று வைக்கும் போது என்ன ஆகுறது, அந்த பற்று நம்மளுக்கு நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்திலேயோ வேற எந்த நம்ம அறிவு நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை கூட தடுக்கும். ஏன்னா பற்று கடமையா புரிஞ்சு கொண்டு அந்த இடத்துல ஒரு இருப்பா இருந்து கொண்டு நம்ம செய்ய வேண்டி செஞ்சுன்னு நம்மளுடைய அந்த வாழ்க்கை பயணத்தோட முடிவை நோக்கி தானே எல்லாருமே டெய்லி போறோம். இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்நாள்ல ஒரு நாள் கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சோ நம்ம டெய்லி ஒரு நாளும் நைட்டு பார்க்கும்போது நம்ம வாழ்நாள கழித்து கொண்டுதான் வரோம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டுங்கிற மாதிரி இந்த உடலை கொண்டிருக்கிற அந்த உயிரான்மாவும் வந்திருக்கோம் இல்லையா, ஜீவாத்மான்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்க நமக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு, ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அப்ப இது எல்லாத்துலயும் நம்ம மூழ்கி இருந்தா எப்ப நம்ம முன்னேறதுங்கிறத புரிஞ்சுட்டு இந்த மாயையில இருந்து விலகி நம்ம வாழணும். பொருள் சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, சொத்து சேர்க்கறது, அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியில வந்துட்டு நம்மளுடைய இந்த கடைசி காலத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், ஏன்னா நம்ம டெய்லியே நம்மளுடைய வாழ்நாள் கழிய நம்ம முடிவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பயணியாதான் இருக்கும் இல்லையா. அப்ப அந்த முடிவு எப்ப வரும்னு வேற தெரியாது. ஒரு சில பேருக்கு சீக்கிரமே வந்துடுறது, 30-40 வந்துடுறது, சில பேருக்கு 40-50 வருது, சில பேருக்கு 50-60 வருது, சில பேருக்கு 60-70 வருது, சில பேருக்கு 70-80s எல்லாம் இருக்காங்க. அப்ப இதுல இன்னும் 80-90 இருக்கிறவங்களும் இருக்காங்க. சோ ஆனா இப்ப வாழ்க்கை எப்ப முடியும்னு தான் தெரியலையே. இப்ப டீனேஜர்ஸ்க்கு எல்லாம் கூட ஹார்ட் அட்டாக் வருது. சோ இப்ப நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம முடிவை நோக்கிய பயணமா இருக்குன்னு புரிந்து கொண்டு நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கு பாடுபடும். சோ இதெல்லாம் தெரிவிக்கதான் இங்க சப்த ரிஷிகளும் வந்திருக்காங்க. அப்ப ஆன்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, அந்த பிசிக்கல் வேர்ல்டுல இருந்து நம்மளை கொஞ்சம் விலக்கி கொண்டு இந்த ஆன்மாவை சிந்திக்கணும், நல்ல எண்ணங்களை நம்மளுக்குள்ள கொண்டு வந்துக்கணும், நல்ல நல்ல குணங்களை நம்ம ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே ஒளியை நோக்கிய பயணம் இது. இந்த உள் ஒளிங்கிறது இது வரைக்கும் நம்ம வெளியில தான் 100 வாட்ஸ் பல்பு, 1000 வாட்ஸ் பல்பு அப்படி எல்லாம் பாக்குறோம். ஆனா இது எல்லாமே உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஒளி தான் இங்க வெளியில எடுத்து கொடுக்கப்பட்டு நம்ம அதை வாழ்க்கையில் இருள் இருக்கிற இடத்துல ஒளி வேணும் அப்படின்னு தானே நம்ம நைட் ஆனா லைட் போடுறோம் இல்லையா. வீட்டுல எல்லாம் ஈவினிங்கே லைட் போட்டு வச்சு வரோம், ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் கூட போட்டுறாங்க. அப்ப இருளை ஒளியாக்கணும்னா அங்க விளக்கேற்றணும்னு புரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்மளுடைய அகம் அப்படிங்கிற அந்த உள் உணர்வு, அந்த உள் அப்படிங்கறது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கலியுகத்துல இருந்து இருளாகி கிடக்கிறது, நல்ல நல்ல சிந்தனைகள் இல்ல, பொறாமை, போட்டி, அசூகை, ஆணவம், இதுலதான் நம்ம இருக்கோம். அப்ப அந்த உள் ஒளியை ஏற்றணும். உள் ஒளியை எப்படி ஏற்றுறது, வெளியிலன்னா நம்ம ஒரு நெய்யோ நல்ல நெய்யோ போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சிடலாம். சாமி முன்னாடி வெளிச்சம் வந்துடும். நம்ம வீட்டுல சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் எரியுது. அப்ப உள்ளுக்குள்ள என்ன சுவிட்ச் ஆன் பண்ண முடியும், எப்படி, வாட் இட் இஸ், ஹவ் இட் இஸ், அதுதான் நம்ம திங்க் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம விளக்கை ஏற்றி வைத்து அதை அப்படியே கவனத்தை அப்படியே கண்ணை சிறுக்கி சிறிய ஒளியாக்கி அப்படியே ஆத்துக்கொண்டே வந்துட்டு இருக்கணும். முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் உட்கார முடியும், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காருவோம், அப்புறம் 15 நிமிஷம், சிலதுமே அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூட தொடர்ந்து அமர்ந்து கொள்ள முடியும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா அந்த உள் ஒளியானது பெருகிறது. மத்த எல்லா விஷயத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு, குடும்பம், குழந்தை, குட்டி, கவலை, கடன் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு அந்த ஒளியையே சிந்திக்கும் பொழுது உள் ஒளியானது பெருகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஆன்மா எப்படி இருக்கு, அது தான் சுத்தம் இல்லாம அழுக்கடைஞ்சு இருக்கு. அதே மாதிரியேதான் அந்த ஆன்மா மாதிரியே தான் பரமான்மாங்கிறதும் ஒளி பொருந்தியதாக இருக்கு. ஈசன் எனப்படும் பரமான்மா எப்படி இருக்குன்னா சின்ன புள்ளியாதான் இருக்கு. ஆனா அதோட ஒளி எப்படி இருக்குன்னா பறந்து விரிந்து இந்த ஆகாயத்துக்கும் பூமிக்குமா இந்த நம்ம சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா, நம்ம அத்தனைக்குமே ஒளி வீசக்கூடியதாக இருக்கு. நம்ம அந்த உலகம் அப்படிங்கறதான் நம்ம கான்செப்ட்ல கொண்டு வருவோம். நம்ம இங்கதானே வாழறோம், நம்ம வாழற இடத்தை பத்தி தான் தாட்டும். சோ இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த பரஞ்சோதி எனப்படும் பரமான்மா இருக்கு. அந்த இந்த நமக்குள்ள இருக்கிற சிறு புள்ளியாகி வைரம் போல என்ற இந்த ஆன்மா அந்த பரஞ்சோதியையும் சிந்திக்கணும். சிந்திக்க 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 இந்த ஆன்மா ஒளி பெறும். விளக்கொளியில பாக்குற ஒளிதான் நமக்குள்ள சிற்றொளியாக இருக்கு அப்படிங்கறத நம்ம மனதுல கொண்டு அந்த பேரொளியாகிய இறைவனை சிந்திக்க வேண்டும். இறைவன் பேரொளியா இருக்கான்பா. ஒரு ஹோமத்துல வளர்க்குற அந்த தீச்சுடர் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யாகம் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி குபின்னு எரியறது இல்லையா, அங்க நெய் ஊத்த ஊத்த அந்த மாதிரி இறைவன் பேரொளியாக இருக்கிறான். அப்ப அந்த பேரொளி அந்த ஹோமத்துல எப்படி அந்த நெருப்பை மூட்டுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கற்பூரத்தை கொளுத்தி அந்த ஹோம குண்டத்துல போடுவாங்க. அப்ப அதுல அவங்க அந்த பசுஞ்சாணியால செஞ்சப்பட்ட வராட்டியும் சின்ன சின்ன அந்த விறகு உடைக்கும் போது விழும், சிராத்தூள்னு அதை தூள் தூளா விழும், அதையும் அதுல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கப்புன்னு அப்படியே பிடிச்சிட்டு பேரொளியா அடி தெரியும். அப்ப சிற்றொளியை கொண்டுதானே பேரொளியை ஏற்படுத்த முடியும் இல்லையா. அப்ப நம்ம அந்த அகத்துல இருக்கிற அந்த ஆன்மாவை கொண்டுதான் அந்த பரமான்மாவை நம்ம உணர முடியும். அப்படிங்கறதுனால அந்த சிந்திக்கணும், ஆன்மாவையும் சிந்திக்கணும், பரமான்மாவையும் சிந்திக்கணும். அப்ப புள்ளி கான்செப்ட் வைக்கணும், நானும் புள்ளி நீயும் புள்ளி
அப்படிங்கிறத நம்ம இறைவன்ட்டு தினைக்கு சொன்னானும் புள்ளி நீனும் புள்ளி. நினைச்சு பார்த்தா எல்லாமே புள்ளி தானே. இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவாத்மாக்களாக நம்ம எல்லாருமே புள்ளியாதான் இருக்கு. நமக்குள்ளேயே அந்த பரமான்மா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஆன்மாக்குள்ள கலந்தும் கலவாமலும் ஒரு சின்ன மைன்யூட்டா ஒரு மைக்ரோ டாட் அப்படி ஒரு ரொம்ப சின்னதா இருக்கு. ஒரு எள்ளின் முனை போல் அப்படி தக்கணும்னுதான் அந்த ஆன்மாவே இருக்கு. அதுக்குள்ள அதுலயும் ஒரு கோடிக்கணக்கான ஒரு சிறிய டாட்டா தான் இந்த பரமான்மா அப்படிங்கிற அந்த ஒளி புள்ளி இருக்கு. இந்த ஆன்மா விகசிச்சுட்டாதான் அதுக்குள்ள இருக்கிற பரமான்மா வெளிப்பட்டு நமக்கு பரமான்மா அந்த வெளியில இருக்கிற பரமான்மா மாதிரியே நமக்கு காட்சி கொடுக்கும். அப்ப அந்த ஆன்மாவை நம்ம எவ்வளவு தூரம் என்ஹான்ஸ் பண்றோம், அந்த உள்வழியை எவ்வளவு தூரம் என்ஹான்ஸ் பண்றோமோ அதன் மூலமாக தான் நமக்கு இந்த ஆன்ம விடுதலை கிடைக்கும் இல்லையா. ஆன்மா அப்படிங்கிறது வெளிப்பட்டு காட்சி கொடுக்கும்போது அது விடுதலை அடைகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். விடுதலையான ஒண்ணுதான் வெளிப்பட முடியும் இல்லையா. சிறைப்பட்டு இருக்கு இல்லையா. இப்ப சிறைப்பட்டது எப்படி வெளிப்படும் இல்லையா. இப்ப நம்மளோட ஆசாபசங்கள், நம்மளுடைய கோபங்கள், இதன் மூலமாக அந்த ஆன்மால இருந்து துகள்கள் எல்லாம் எப்படி விழருது, அந்த பூல இருந்து மகரந்த தூள் கீழே விழற மாதிரி அப்படியே துசியா கீழே விழுந்து கிடக்கு. எல்லாமே நம்ம சிரசுல தான் இருக்கு. என்சான் உடம்புக்கு அது சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த கீழே விழுந்த ஆன்மாக்கள் அத்தனை என்ன பண்ணிடணும், சுயம் தன்னைத்தானே சிறைப்படுத்திக்குது. அது எல்லாமே ஆட்டோ மோட்ல இருக்கு. இது எல்லாமே எப்படின்னா ஆட்டோ மோடா ஒரு ஜெனரேட் பண்ணி வச்சிருவாங்க, ஆட்டோ ஜெனரேஷன். இது இப்ப எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது இங்க எழுதப்படாத. எப்படி இங்க இந்த 9 கோள்களும் ஒன்று இடிச்சுக்காம அழகா அந்த பாதையில பயணிக்கிறதா. இது எல்லாமே ஒரு படைப்புடைய ரகசியமா இருக்கா. அதே மாதிரிதான் இந்த எல்லாமே நம்மளுடைய தீய எண்ணங்கள், தீய சொல், தீய செயல், இது எல்லாத்துலயானாலையும் இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒரு முழு லட்டு மாதிரி, ஒரு முழுமையடைந்த ஒரு லட்டு மாதிரி இருக்கு. ஆனா என்ன ஆகிடுறது அப்படின்னா அந்த ஒவ்வொரு எண்ணங்களாலையும் அந்த லட்டுல இருந்து பூந்தி கீழே விழற மாதிரி உந்து இந்த ஆன்ம துகள்களா விழுந்துருது. இந்த சிறைப்பட்ட ஆன்ம துகள்களை நம்ம எப்படி உயிர் பெற செய்யறது, ஒளி பெற செய்யறது அப்படின்னாதான் அதுக்குதான் நம்ம இந்த ஒளியையே சிந்திக்க வேண்டும். சூரியனை நம்ம காலையில பாத்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்குள்ள போய் பார்த்து அந்த சூரிய ஒளியை தனக்குள்ள நிறைத்து கொண்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்று அந்த சூரிய ஒளியை தனக்குள்ள ஒரு சும்மா ஒரு ஃபியூ செகண்ட் பார்த்துட்டு அடி கண்ண முடினீங்கன்னா அது உங்களுக்குள்ள நிறைஞ்சிரும். திரும்பி ஒரு ஃபியூ செகண்ட் பார்த்து கண்ண முடினீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைஞ்சிரும். இப்படி பார்த்து நமக்குள்ள நிறைத்து கொண்டு பயணிக்கணும். ஏன்னா சூரியனுக்கு தான் உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா. அந்த நம்ம இங்க உயிர்களாக நம்ம எல்லாருமே தரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த சூரிய ஒளியினாலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், உயிராக வந்திருக்கோமே. நமக்குள்ள இருக்கிற இந்த ஆன்ம அணு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த ஆன்ம அணுவே டெய்லி என்ன பண்றதுன்னா சூரிய சக்தியை தான் ஈர்த்து இந்த உடலுக்குள்ள கொண்டு வச்சுக்கிறது. அப்படின்னா அந்த ஆன்ம அணு அப்படிங்கிறதுதான் ஈசத்துளின்னு சொல்றோம். புரியுதா. இந்த ஈசன் அந்த சூரியன்டேந்து அந்த ஒளியை கிரகிச்சு கொண்டு தனக்குள்ள வச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த நிலையை இந்த உடலுக்குள்ள இருக்கிற அந்த ஈச துளியான அந்த ஆன்ம அணு செய்யறது. இந்த ஆன்ம அணுலேருந்து இந்த உயிர் அணுவான ஒற்றை அணு என்ன பண்றது, அந்த சக்தியை தான் அதை தனக்குள்ளாக அதை வாங்கி கொண்டு இங்க உடலுக்குள்ள இருக்கிற எல்லா அணுக்களுக்கும் செலுத்துறது. நம்மளுடைய ஆன்ம அணுக்கள் இங்க சிறைப்பட்டு கிடக்கிற ஆன்ம அணுக்களுக்கும் அதுவும் முன்னேற்றம் அடையறதுக்கு உதவி புரியுது. சோ இப்ப அவர் எவ்வளவுக்கு நம்ம சூரியனை உள்வாங்கி நம்ம கண்களுக்குள்ளாக வாங்கி இந்த 2 கண்களுக்குள்ள வாங்கி அதை நம்ம அந்த 3ஆம் கண் வழியாக நம்மளால நம்மளுடைய அந்த சிறைப்பட்ட ஆன்ம அணுக்களுக்கு கொடுக்க முடியும். இது எல்லாமே முடியும் செஞ்சதுனாலதான் இதை இந்த பாரவான்கள் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப சூரியனை பார்க்காது. அப்புறம் சூரியனை போ பண்றத வணங்குங்கள் நம்ம இதுல சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்த வணங்குறது மூலமாக இந்த தலை என்ன பண்றது, குனியறது. தலை குனியும் போது ஆணவம் அழிகிறது இல்லையா. அப்ப நம்மளோட உயர்ந்தவங்களை பார்க்கச்சு தலை குனிகிறோம் இல்லையா. அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம தாழ்ந்தவங்க, அதாவது அவங்க அளவுக்கு நம்ம உயர்ந்துவா இல்ல அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வருது. தாழ்ந்தவங்கன்னா மற்றவங்கத்துக்கு சொல்லல, நான் உயர்ந்தவங்கிற அந்த ஆணவமா எந்த இடத்துல அகன்று போறதோ அங்கதான் தலை குனிய முடியும். தலை குனிஞ்சு அந்த மரியாதை செலுத்த முடியும். இப்ப அந்த ஆணவத்தை விடுத்து நம்ம சூரியனுக்கு தலை குனிந்து வணக்கம் செலுத்தும் போது அந்த சூரிய சக்தி என்ன ஆகுது, அந்த சிரசை நிரப்புறது. அதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் சிரசுக்கு காட்டணும். அதே மாதிரி மணித்துளி அந்த துளி நிமிடங்களாக துளி வினாடிகளாக பார்த்து அந்த சூரியனை நமக்குள்ள நிறைச்சுக்கிற பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா இனி காலம் செல்லாது, கலியுக கடைசியில இருக்கும். வெகு சீக்கிரமே சத்தியுகம் எனப்படும், கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும் சிவாலயம் வரப்போது, ராமராஜ்யம் வரப்போது. அப்ப அதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாதான் நம்மள உள்ள விடுவாங்க இல்லையா. இப்ப நீட்டு தேர்வுல பாஸ் ஆனாதானே நம்ம ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக முடியும் அப்படின்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கிற மாதிரி இங்க நம்ம ஆன்மாவானது பக்குவமும் தூய்மையும் அடையும் பொழுது மட்டுமே தான் அதுக்கு அந்த உயர்நிலை கிடைக்கிறது. இல்லைன்னா திரும்பி என்ன ஆகும், இப்ப இந்த கலியுகம் கலியுகத்துல இருந்து மேம்பட்டு சத்தியுகம் வரப்போறதா. இப்ப நம்ம நம்மள முன்னேற்றிக்காம இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த பாதாள உலகம் எனப்படும்
கீழான ஒரு உலகத்துலதான் வாழக்கூடிய நிலை ஏற்படும். நம்மளால இந்த கலியுகத்திலேயே வாழ முடியலையே, இங்க இருக்கிற மக்களையே நம்மளால மேனேஜ் பண்ண முடியல, இங்க இருக்கிற உறவுகளையே மேனேஜ் பண்ண முடியல. அப்ப நம்ம கீழே கீழே இறங்கி போயிட்டோம்னா நம்ம எப்படி வாழறது இல்லையா? சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், காலம் செல்லாது, கொஞ்சம் காலம் தான் இருக்கு, அதனால சீக்கிரமே சூரிய வணக்கம் செஞ்சு சூரியன் தேன் சக்தியை வாங்கி நிரப்பிக் கொள்வது. இந்த விளக்கொலியை பார்க்கணும். அதே மாதிரி நம்ம இந்த கோவில் எல்லாம் தீப்பந்தங்கள் எல்லாம் பார்க்கணும். கோவில்கள்ல போனீங்கன்னா பெரிய விளக்கா அப்படியே அடுக்கு விளக்கு மாதிரி எல்லாம் ஏத்தி வச்சுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து கண்ணுல அந்த கண் வழியா அந்த ஆத்ம துகள்களுக்கு நம்ம செலுத்தும் போது, நம்ம உள்ளுக்குள்ள வாங்கிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்ம துகள்கள் எல்லாம் அழகழகாக விடுபட ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஆன்ம துகள்கள் விடுபடணும் அப்படின்னா இந்த ஒளியை போய் உள்வாங்கிக்கிறத தவிர என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல நல்ல சப்தங்கள், அந்த கோவில் மணி, அந்த அந்த மாதிரி அந்த மந்திரங்கள். ஏன்னா மந்திரம்னா நம்ம நினைச்சுக்கிறோம் அது ஏதோ ஒரு சாரார் சொல்லக்கூடிய விஷயம். இல்ல, மந்திரம் அப்படிங்கிறது ஒலி வடிவு. எந்த ஒலி போய் பிரபஞ்சத்தை எட்டி பிடிக்கிறது, எது போய் வெட்ட வெளியில போய் கலக்குறது, எது போய் அந்த வெட்ட வெளியில இருந்து சக்தியை நமக்கு பெற்றுத்தர முடியும் அப்படிங்கறதெல்லாம் தான் அந்த ஒலி அப்படிங்கிற அதோடைய வடிவங்கள் தான் மந்திரங்களாக சொல்லப்படுறது. அந்த ஓசை, அதோட அதிர்வு நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா மேன்மைப்படுத்துது. அதனாலதான் அந்த ஓம் ஹ்ரீம் கிளீம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த ஒவ்வொன்றும் நமக்குள்ள நம்மளுடைய ஆன்ம சக்தியை உயர்த்தும். அதனால மந்திரங்களை கேட்கறது, மந்திரங்களை சொல்றது, இந்த கோவில் மணி ஓசையெல்லாம் நம்ம அந்த வீட்லயே கூட இப்ப எல்லாம் வந்துருச்சு இல்ல, சுவிட்ச் போட்டோம்னா பெல் அடிக்கிற மாதிரி கேட்கறது, ஓம் எனும் ஓசையை கேட்கறது போன்ற இது எல்லாமே நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆன்ம துகள்களுக்கு அதுக்கு விடுதலை அடையறதுக்கு ஒரு ரொம்ப உதவியா இருக்கு. அதனால அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் நமக்குள்ள மாற்றம் சுயத்துல நடக்கணும். சுயமா அந்த மனம் அப்படிங்கிறது ஆசாபாசத்துல இருக்கா, அனைத்தையும் தேடி ஓடுறதா, எதுலயுமே ஒரு பரிபூர்ணம் அடையலையா, இன்னும் இது போறாதுன்னு இருக்கா? அப்படித்தானே இருக்கு. ஒரு காலத்துல அம்பானி தான் ரொம்ப பணக்காரரா இருக்காரு, இந்தியாலும் பேசினோம் இல்லையா. ஆனா அந்த அம்பானி குடும்பம் அதோட இருக்காங்களா? பல பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்களா? ஒரு பையனுக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்களா? ஒரு பையனும் பல பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்களா? ஏன்னா போதும் என்கிற மனம் மனிதனுக்கு இல்லை. அவன் எத்தனை கோடீஸ்வரனா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தா கூட அவனுக்கு என்ன தோன்றதுன்னா இன்னும் நாம சம்பாதிச்சு பணம் காசு. பின்ன இப்ப கலியுகத்துல பணம் தானே புகழ் தருது. அதனால பணம் மூலியமா நிறைய புகழ பெற்று நாம ரொம்ப பணக்காரனா இருக்கணும், இந்த இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ரிச் மேன் அப்படின்னு இருக்கணும், அப்புறம் வேர்ல்டுலயே ரிச் மேனா இருக்கணும் அப்படி வழி அவங்க அதை நோக்கி போறாங்கல்ல. இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாம் விடுத்து நமக்கு அடிப்படை தேவை என்ன இருக்கு? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இருக்கு. நம்ம குழந்தைகளை, குடும்பத்தை, தாய் தந்தைய, சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்ம கவனிக்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான போதுமான வருமானம் இருக்கு அப்படிங்கறத நிர்ணயிச்சுக்கொண்டு அதுக்கு நல்ல நல்ல வழிகள் மூலம் தான் பணம் ஈட்டணும். தீய வழிகள் மூலம் பணம் ஈட்டுறது விட்டுடணும். உயிரை கொன்று பணம் சேர்க்கறது, இந்த மட்டன் ஸ்டாலு, சிக்கன் ஸ்டால் மாதிரிலாம் வேலைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம விட்டுட்டு எந்த உயிருக்கும் துன்பம் தராம தாவர உணவை மட்டும் சாப்பிட்டு, ஏன் தாவரம் மட்டும் உயிர் இல்லையா, அதை மட்டும் ஏன் சாப்பிடணும்னு கேட்போம். தாவரங்கள் தனக்குள்ள கலவி செய்யறது கிடையாது, அதுகளுக்கு வம்சம் அப்படின்லாம் அதுக இது பண்றது கிடையாது. அதுகளுக்குள்ள இந்த மாதிரி மற்ற மிருகங்கள் மாதிரி ஒண்ணு அடிச்சு ஒண்ணு சாப்பிடணுங்கிற உணர்வு, ஒன்றோட ஒண்ணு பறிச்சுக்கணுங்கிற மிருக உணர்வு எல்லாம் அப்படித்தானே இருக்கு. கொலை செய்யறது அந்த மாதிரி எந்த மாதிரி உணர்வும் கிடையாது. அது வெறும பூமியோட கனெக்டிவிட்டியா இருக்கு. அது ஒரு ஆண் மரம் பெண் மரத்தோட உறவு கொண்டது அப்படின்லாம் அதுக்கு எதுவுமே கிடையாது. உடல் உறவெல்லாம் கொள்றதுக்கு அது அந்த கான்செப்ட்லயே அது இல்லை. அது பிரபஞ்ச கான்செப்ட்ல இருக்கு. பிரபஞ்சத்தின் ஆற்றல் வழியாக அதுகளுக்கு இந்த பல அந்த பூச்சிகள்லாம் அந்த மலர் தாவி தேனை உண்ணும்போது அதுகளுக்குள்ள மகரந்த சேர்க்கை நடக்கிற காரணத்தினால அது பல்கி நமக்கு பழங்கள், காய்கறிகள் தந்து விதைகள் மூலமாக அது அதோட வம்சம் அதை கூட அது செய்யறது கிடையாது. அந்த விதையை வளர்க்கறது கிடையாது, அது தன்னோட வச்சுக்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. பழுத்தோன்னு உதுத்துரும், அதுவே மண்ணுல இருந்து அதுவே முளைக்கிறது. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அப்படி கிடையாது. ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணும், கண்ணுக்குட்டியை போய் உரசும், தன்னோட வச்சுக்கும், பால் ஊட்டும், எல்லாமே செய்யறது. எல்லாமே தன்னோட முட்டைகளை பராமரிக்கிறது. மீன்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன புழு பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அது முட்டையை பராமரிக்கிறது எல்லாமே செய்யும். ஆனா எந்த ஒரு மரமும் தன் விதையை பராமரிப்பது கிடையாது. அதுவாவேதான் வளருது. ஏன்னா அது இந்த உலகத்துக்கான உணவுக்காக இறைவனால இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அதை நம்ம உபயோகப்படுத்திட்டு அதோட விதைகளை தூக்கி போடும்போது அது உருவாகுது. அது ஈஸியா உருவாருது. நம்ம வீட்டுல கொல்லப்புறத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு தட்டை கழுவிட்டு வந்துருந்தோம்னா திடீர்னு பார்த்தா தக்காளி செடியா முளைச்சு கிடக்கும். அந்த தக்காளி விதைகள் எது நல்ல உயிர்ப்போட இருக்கோ அது டக்குன்னு அதுவே முளைச்சிருது. மாம்பழத்தை சாப்பிட்டு தூக்கி போட்டோம்னா மாங்கோட்டை அதுவே தானே முளைச்சிரும். சோ தாவரங்கள் அதுகளை ஒண்ணு பேணி நம்மள மாதிரி குடும்பம் மாதிரி, விலங்கினங்கள் மாதிரி, இன்னொன்னு மாதிரி கூட்டமா பறக்கிறது. அது மாதிரி பட்டர்ஃபிளை எல்லாம் பார்த்தா கூட்டமா பிறந்தாங்க. அது மாதிரி அதுக்கு எந்த கூட்டமும் சேர்த்துக்கிறது இல்லை, அதுக்கு அப்படியே இருக்கு.
பூமிக்கும் அதுக்கும் ஒரு வானத்துக்கும் அதுக்கும் மட்டும்தான் உறவு அப்படிங்கிற ஒரு நிலை. அது ஒரு உயர்ந்த தன்மையில இருக்கு. அதுக்கு அந்த உணர்வுகள் வந்து அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிளசண்டா இருந்தா அது நல்லா வளரும், அன்பிளசண்டா இருந்தா அது கொஞ்சம் வளர்ச்சி தடைபெறும். அவ்வளவுதான். அதுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அது அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த தாவரங்களை சாப்பிடும்போது நம்ம மனநிலையில எந்த மாற்றமும் வராது, உணர்வு நிலையில எந்த தேவையற்ற மாற்றமும் வராதனால நமக்கு தாவரங்களும் உணவா எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. தாவர உணவு எடுத்துக்கும் போது ஆன்ம நிலை குன்றாம இருக்கு, ஆன்ம நிலைக்கு உயர்வு தான் கிடைக்கிறது. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சப்த ரிஷிகளும் நமக்கு என்ன எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, வான்மீகி பாரத்வாஜர்லாம் முக்கணிகளை கண்டிப்பா சாப்பிடுங்க. இந்த முக்கணிகளும் மஞ்சள் கலர்ல இருக்கு, பொன்னிறத்துல இருக்கு. அது நம்ம ஆன்ம துகள்களுக்கு வந்து அந்த ஒளியை கொடுத்து அந்த ஆன்ம துகள்கள் விடுபடுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஈவன் நம்ம வந்து ஒரு சுகர் பேஷண்டா இருந்தா கூட நீங்க தனியா சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் ஏறும். உணவோட வச்சு அப்படியே சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அது உணவுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த உடல் வந்து அதை அப்போஸ் பண்ணாது, ஏற்றுக்கொண்டு பராமரிக்கும். அப்போ உங்களுடைய அந்த ஆன்ம துகள்களுக்கு ஒளி கிடைக்கிறதுக்கு வழியா இருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்க, பூஜை செய்யும் போது மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்துங்க. சாமந்தி, ஆவாரம்பூ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மஞ்சள் நிறம் வந்து நமக்குள்ள அந்த ஒளி பெறணும், ஒளி பெறணும், ஒளி பெறணுங்கிற இன்டென்ஷனை நமக்குள்ள ஏற்படுத்தி என்ன ஆகும், அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஆன்ம துகள்கள் எல்லாம் என்ன பண்றது, விகசித்து ஒளி வீச தொடங்குறது. அதனால அந்த முக்கணிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதனால எளிய எளிய உணவு, அதாவது தாவர உணவு எளிமையா, அதுவும் கிராண்டுலரா நிறைய எண்ணெய், நெய் இதெல்லாம் போட்டு நிறைய மசாலா பொருளை போட்டு காரச்சரமா சாப்பிடுறது, பல விதமா விதவிதமா சாப்பிடுவோம் இல்லையா. இன்னைக்கு இந்த குழம்பு நாளைக்கு அந்த குழம்பு, அதையும் குறைங்க. எளிமையா உணவு உடலுக்கும் செரிக்கிறதுக்கும் ஆன்மாக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம. ஏன்னா உணவு தான் உடலை கட்டமைக்கிறது, அந்த உணவு தான் உணர்வுகளை கட்டமைக்கிறது. அப்ப அந்த உணர்வுகள் காரமா சாப்பிட்ட இன்னைக்கு பார்த்தா செல்லு புல்லுன்னு வேணும் போல இருக்கும். அதே கொஞ்சம் பொங்கல் அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப காரமே இல்லாம ரொம்ப சத்து குணமுடையது சாப்பிடுற இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிளசண்டா ஒரு இனிமையா பேசலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா காரம் அப்படிங்கிறது என்ன பண்றது, உடலுக்குள்ள போய் எரிச்சல் உணர்வை மூட்டுறது. அதே வந்து ஒரு சாப்திகமா ரச சாதம், பொங்கல் அது மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது பார்த்தா நமக்கு அந்த எரிச்சல் அப்படிங்கிற உணர்வே இல்லாம நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா ஒரு பிளசன்ட் மொமெண்ட் நமக்குள்ள இருக்கு. இப்ப இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் உணவுல ரொம்ப கவனம் வைக்க வேண்டும். நம்ம எல்லாருமே ராஜச உணவு தான் சாப்பிடுறோம், ராஜா எல்லாம் சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடுறோம் இல்லையா. நமக்கு அதுதானே பிடிக்கிறது. அட்லீஸ்ட் என்ன சப்புன்னு இப்படி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு வடை பாயசம் மாதிரி சாப்பிடுறது, ஏதாவது ஒரு பிரியாணியை போட்டுடுறது, அது மாதிரிலாம் நம்ம சாப்பிடுறோம். காரம் தூக்கலா அது மாதிரி எல்லாம் தான் சாப்பிடுறோம். ஆனா எளிய உணவு சாப்பிட உணர்வுகளும் எளிமையாகும் போது அந்த இறை உணர்வு கூடுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இது எல்லாமே இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தட்ஸ் நாட் அ ரூல். அது நமக்கு ஒரு வழி, ஒரு எளிமையான வழி. நீ இறையை உணர்ந்து இறையோட கலந்து இறையோட ஈசனோட இருக்கணும், ஈசன் உணரணும், ஈசன் கலக்கணும் அப்படின்னா உணவும் எளிமை, உணவு உடை எல்லாத்துலயுமே நம்மளுக்கு அந்த ஆடம்பரம் இல்லாம நம்ம எளிமையா இருக்கும்போது எளிமையானவனை ஈசனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் என்ன பண்ணிடுவான்னா, ஈசன் எளியவர்களிடம் ஈசன் வந்து எப்படி வருவான், இனிமையா வந்து கலந்து கொள்வான். புரியுறதா. அந்த எளிமைங்கிறது நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்லையும் இருக்கணும், நம்மளோட உணவு உடை எல்லாத்துலயுமே இருக்கணும். அவன் எளியோனுக்கு எளியவனா தானே இருக்கான், எளியவர்களுக்கும் எளியவனா இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மளுடைய அந்த உயர்ந்த குரல்ல பயங்கரமா உச்சாடனம் பண்ணாதான் வருவானோ, உயர்ந்த குரல்ல சப்தமா மந்திரம் சொன்னாதான் வருவானா அப்படிலாம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பிளசண்டா, எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா இருக்கியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் ஒண்ணு நெருங்குறான். அப்ப ஈசன் அன்புடையவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய குழந்தைகள் பரமாத்மாட்ட அன்பு இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒருத்தட்ட நம்ம அன்பா இருக்கோம் அப்படின்னா, நான் என்னுடைய பொண்ணுகிட்ட ரொம்ப அன்பா இருக்கேன் அப்படின்னா என் பொண்ணோட பிள்ளைங்கள்ட்டையும் அன்பா இருப்பேன். நான் என்னுடைய அண்ணன் தம்பிட்ட அன்பா இருக்கேன் அப்படின்னா என்னோட அண்ணன் தம்பியோட குழந்தைகள்ட்டையும் அந்த அன்பை செலுத்துவேன். ஏன்னா என்னோட அண்ணனோட பிள்ளை அப்படி அன்பு செலுத்துவேன். அப்ப ஈசனுட்ட அன்பா இருக்கும் அப்படிங்கிறது எப்படி வெளிப்படும் அப்படின்னா, ஈசனுடைய குழந்தைகள்ட்டையும் அன்பா இருக்கும். அப்பதான் அது ஈசனை சென்று அடையும். அப்ப ஈசனோட குழந்தைகள் யாரு, பரமாத்மாவோட குழந்தைகள் யாருன்னா ஜீவாத்மாக்கள் தான், அனைத்து உயிர்களும் தான். இங்க பூலோகத்துல இருக்கிற அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தணும். அசையும் அசையாதன அனைத்திற்கும் அன்பு செலுத்தணும். எல்லாமே நமக்கு அன்பு செலுத்தக்கூடியதுதான். கரண்டி கண்ணா, ஸ்பூன் கண்ணா, பேனா கண்ணா, புக்கு கண்ணான்னு எல்லாமே நம்மளுடைய அன்புக்குரியது அப்படின்னு புரிஞ்சு கொள்ளும் போதுதான் அந்த ஈசன் வந்து அப்படி வந்து ஓடி வந்து ஈசனை நோக்கி பயணிக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு பயணிக்கிறோம், அதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து நம்ம எல்லாத்தையுமே அவனுடைய பிரதிநிதியா பார்க்கும்போது எல்லாமே ஈசனோட குழந்தை, பரமாத்மாவோட குழந்தைதான், இந்த பகவானோட குழந்தைதான் அத்தனையும் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் ஓடி வந்து அரவணைச்சுக்கிறான். சரி, இப்படி கூட ஒரு உசுறு இந்த உலகத்துல இருக்கா, எல்லாத்தையுமே என் குழந்தையா நினைக்கிறது, உன் குழந்தைகள்லாம் என் குழந்தைகள் அப்படின்னு ஒரு பக்குவம் வந்து இல்லையா. நம்ம பேர பிள்ளைங்களோ இன்னொன்னு பார்த்தா பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேர பிள்ளைங்க தம் பிள்ளைங்களோட இன்னும் கவனமா பார்த்துப்பாங்க. அந்த அன்பை அப்படி பொழிவாங்க. அதே மாதிரிதான் அந்த
இறைவனான பகவான் அப்படின்னு சொல்ற அந்த இறைவனுடைய குழந்தைகளையும் நம்ம குழந்தைகளா நம்ம ஏற்றுக்கொண்டு பயணிக்கும் போது அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா அவன் இறங்கி வந்து நம்மள என்ன பண்றான், ஆட்கொள்றான். அப்படிதான் எனக்கு அவன் தன்னை எனக்கு காமிச்சு கொடுத்தான். அந்த ஆதாரமா இருக்கு இல்லையா, மூலமா இருக்கு இல்லையா, இந்த படைப்புக்கெல்லாம் மூலமா இருக்கு இல்லையா, சூரியனுக்குள்ள மையம் கொண்டிருக்கிறது பரமாத்மா. அப்ப இந்த சூரியனையே படைச்சு சூரியனையே இயங்க வச்சு இந்த நவகோள்களையும் இயங்க வச்சு இந்த பரமாத்மாவையும் நமக்காக இயங்க வச்சு இந்த மாதிரி எத்தனையோ சூரிய குடும்பம் இருக்கு, இது மாதிரி எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் அண்டத்துக்குள்ள இருக்கு, எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கு. இந்த அண்டங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு இருந்து அங்கேருந்து இயக்கி கொண்டிருக்கு. அது ஏதுமற்றதா இருக்கு. அது வந்து எனக்கு தன்னை காமிச்சு கொடுத்தது. நான் பாரு இப்படிதான் இருக்கேன், ஒளியும் இல்ல ஒளியும் இல்ல, நான் வந்து எந்த நிறமாவும் இல்ல, நான் எதுவுமாவே இல்ல, இப்படி இருக்கேன் பாக்குறியா அப்படின்னு வேற கேக்குறது. பாக்குறியா யாரு கேட்பாங்க? என்ன சொல்றது, ஒரு சாதாரணமா உயர்ந்ததா ஒரு ஸ்கூல்ல HM, ஒரு ஆபீஸ்ல MD அப்படின்னாலே என்ன பாக்குறியா, என்ன பார்க்க வரியா அப்படிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த அப்பேற்பட்ட அந்த இறை அப்படிங்கிறது நம்ம எல்லாரையுமே நம்ம குழந்தைகளா ஏத்துன்னு பயணிச்சுட்டு வரோமா, அப்ப அந்த அந்த டவுன்த்னஸ் அப்படிம்பாங்க, அந்த 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 குண இயல்புக்கு அது இறங்கி தன்னை காட்டி கொடுக்குது. என்ன பாரு, நான் இப்படிதான் இருக்கேன், பேரண்ட பெருவழியா இருக்கேன், இந்த அகண்ட பேரண்டத்துக்கு பெருவழியா இருக்கேன், நான் ஏதுமற்றதா இருக்கேன் அப்படிங்கிறது. அப்ப அது அந்த இறைவன் என்ன பண்றான்னா எளியோனா, ஆனா அவன் எளியோனுக்கு எளியோனா ஆகி வந்து நமக்கு அந்த அளவுக்கு இது நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்ம வந்து இந்த பயணம் வந்து ரொம்ப அழகா எளிதாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சப்தரிஷி மண்டலத்துல இருக்கிற சப்தரிஷிகளுடைய செயலாக்கம் அகத்தியருடைய தலைமையில இந்த புது யுகமான சத்திய யுகம் நடைபெறும். சத்தியகத்துக்கு நம்ம அந்த ஈசனை அடையணும், ஈசனை உணரணும், ஈசனோட நம்ம கலக்கணும். உணர்வுகளால தான் இத்தனையும் பண்ண முடியும். அப்படி பண்ணும்பொழுதுதான் அதுவே நமக்கு உதயமாகி காட்டி கொடுக்கும். அப்ப ஆத்மாவை பார்க்கணும், ஆத்மாவை பார்த்து ஆத்மாவையே சிந்திக்கும் போது ஆத்மாங்கிறது அது தன்னை மலர்த்தி கொண்டு பரமாத்மா அப்படிங்கிற அதை காட்டி கொடுக்கும். இப்ப இந்த எப்படி இது எப்படின்னா, இந்த ஆமை எல்லாம் என்ன பண்ணுவோம்னா முட்டையை வந்து இந்த கரையில போட்டுட்டு, தண்ணியில தான் இருக்கும்ல, ஆமை வந்து 50-50 வாழணும் இல்லையா. அப்ப அந்த முட்டையை வந்து இந்த தரையில போட்டுட்டு இந்த ஆமை என்ன பண்ணுவோம்னா அது மட்டும் கடல்ல இருக்கு, ஆனா அது கவனத்தை அந்த முட்டையிலேயே வச்சிருக்கும். அப்ப அந்த முட்டை வந்து அதுவே பொரிஞ்சுட்டு அதுல இருந்து ஆமை குட்டிகள்லாம் வெளியில வரும். அது மாதிரி நம்ம ஆன்மாவையே சிந்திக்கும் போது ஆன்மாக்குள்ள இருந்து பரமாத்மா. அதனால நம்ம எப்பயுமே டைம் கிடைக்கும் போது நான் ஒரு ஆன்மா, நான் ஒரு ஆன்மா, நீ ஒரு ஆன்மா, எதிர்க்க இருக்கிறவங்களும் ஆன்மா, இவங்களும் ஆன்மா, நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோமே அவங்களுமே ஆன்மாதான். இப்ப இந்த பிடிக்காதெல்லாம் அவங்களுடைய குணநலன் கூட அவங்க செய்கையை வச்சு நமக்கு வருது. ஆனா அவங்களுக்குள்ளயும் ஆன்மா இருக்கு, அந்த ஆன்மாக்குள்ளயும் கலந்தும் கலவான்மாவ பரமான்மா இருக்காரு. அப்படி புரிதல் தான் வந்து நம்மளே உயர்த்த முடியும். இதெல்லாம் ஒன்னொன்னா புரிஞ்சுக்கணும். அப்படி ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சாதான், ஆன்ம விடுதலை அடைஞ்சாதான் சத்தியகம் எனப்படும் கைலாயம், விஷ்ணுபுரி எனப்படும் வைகுந்தம் அமைக்க முடியும். அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அமைக்கணும், மாற்றம் வந்தாகணும், நல்ல ஆத்மாக்கள் வேணும். நல்ல ஆத்மாக்கள் 9 லட்சம் பேர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அமைக்கிறதுக்கே வேணும். அதுக்கப்புறம் தான் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி அப்படியே பல்கி நல்ல நல்ல ஆன்மாக்கள் வந்து அங்க வந்து பிறப்பெடுத்து அந்த ஆன்மாக்கள்லாம் சேர்ந்து அது 33 கோடி ஆன்மாக்களாக திரேதாயுகம் கடைசியில ஆகும். இப்ப இதுக்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், அகத்தியருடைய குருவான முருகப்பெருமானை வணங்கி, ஏன்னா குருவுக்கும் குரு வந்து ரொம்ப உயர்ந்தவர் இல்லையா. அகத்தியர் நமக்குள்ள உள்ளொளி பெருகிட்டுன்னா அகத்தியர் வந்து உள்ள அமர்ந்து கொள்றாரு. உள்ள அமர்ந்து கொண்டு என்ன பண்றாரு, நம்மளுக்கு அந்த ஒளிப்பாலம் வழியாக டக்குன்னு நமக்குள்ள இருக்கிற ஈசன் அடைய வச்சுட்டாலே நமக்கு என்ன ஆயிடும், அந்த பரமான்மா அப்படின்னு சொல்லி சூரியனுக்குள்ள அமர்ந்துக்கின்றோட நமக்கு அப்படியே டைரக்ட் கனெக்ஷன் கிடைச்சிடும். அப்படியே அந்த ஒளியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய தன்மை வந்துடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அவர் வந்து நமக்கு இங்க வந்து அருளை செய்ய வந்திருக்காரு. அதனால அவருடைய குருவை நம்ம வணங்கணும். இந்த நமக்கு ராவும் பகலும் இடைவிடாது ஒழிச்சு கொட்டின்னு இருக்கிற அந்த ஆதிபராசக்தியை சிந்திச்சு தாயே 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 எனக்கு ஆன்ம விடுதலை வேணுமா, ஆன்ம விடுதலை வேணும், எனக்கு ஈசனை உணர்த்து, ஈசனை எனக்கு காட்டி கொடு, ஈசனிடம் என்னை கொண்டு சேர்ப்பித்து விடு அப்படின்னு கெஞ்சணும். அதே மாதிரி கலிபுருஷனையும் வணங்கி, அப்பா நான் வந்து ஆன்ம முன்னேற்றத்துல இருக்கேன், எனக்கு தொந்தரவு கொடுக்காம என்ன இந்த களி விளையாட்டுல எல்லாம் என்ன விட்டுடுப்பா, எனக்கு என்னோட ஈசன் நான் போறதுக்கு வழி விடுங்கள் அப்படின்னு அவையும் நம்ம கெஞ்சணும். அதே மாதிரி வாயு தேவனை இது பண்ணணும், வருண தேவனை வணங்கணும். துவாபர திரேதாயுகம் துவாபர யுகத்துக்கு தலைவர்களாக இருக்கிற அந்த வருண தேவனையும் வாயு தேவனையும் நம்ம வணங்கிடணும். ஏன்னா நம்ம திரும்பியும் சத்தியயுகம் போனா இப்படி பேக்வேர்ட்ல போனாதான் போக முடியும். அதனால அப்படி போறோம். அப்புறம் சூரிய பகவானை தான் டெய்லியே வணங்குறோம், எனக்கும் வணங்கணும். ஏன்னா அவருடைய யுகம் தான் சத்தியயுகம். அது ஒளியுகமாக இருக்கிறது. அங்க ஒளி பெற்ற ஆன்மாக்கள் தான் அங்க இருக்க முடியும். அங்க ஆன்ம ஸ்திதியில தான் அத்தனை பேரும் இருப்பாங்க. அத்தனை பேருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஹாப்பினிங்ஸ்ல தான் இருப்பாங்க. எப்பொழுதுமே அவங்களோட உடல்ல வந்து ஒரு விதமான ரித்தம், அந்த பரவசம்,
நமக்கு அப்படியே பகவானை நினைச்சா ஒரு பரவசம் வருது, ஒரு பளிச்சுன்னு உடம்புக்குள்ள ஒரு ஒளி தெரிஞ்சா ஒரு பரவசம் வருது, டிங்குன்னு ஒரு மணியோசை கேட்டா ஒரு பரவசம் வருது, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அழகான பெண்கள் கிராஸ் பண்ணி போனா ஒரு பரவசம். ஈவன் ஈவன் மேன் அப்படின்னு வச்சுனாலே ஒரு அழகான ஒரு உமனோ கேர்ளோ லேடியோ யார் போனாலும் அவங்களுக்கு ஒரு பரவசம் வருது. அந்த பரவசம் பார்த்தாதானே வருது, கேட்டாதானே வருது அப்படிங்கிற அந்த பரவசம் வந்து எப்பொழுதுமே இருக்கும். அவங்க உள்ள உடம்புல வந்து எப்பொழுதுமே 24/7 இந்த சத்தியுகத்துல இருக்கிறவங்க அப்படியே ஒரு ரித்தத்தோடயே இருப்பாங்க, ஒரு பரவசத்தோடயே இருப்பாங்க. அதனால அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க மகிழ்ச்சியை எங்கும் தேடி செல்ல வேண்டாம். அந்த ரிதம் குலைஞ்சதுனாலதானே நம்ம தேடி செல்றோம். நமக்குள்ள ஏதோ ஒரு டல்னஸ் வர்றதுனாலதானே நம்ம கோவிலுக்கு போறோம், அதனாலதானே நம்ம வந்து நிறைய சத்சங்கங்களுக்கு போறோம். எங்கேயோ போய் நம்ம அந்த ரித்தத்தை ஏற்படுத்திக்கிறோம். அப்பதானே நம்ம ஆன்ம துகள்கள்லாம் ஒளி வீசும் இல்லையா, அதுக்காக தானே போறோம். ஆனா நீ அங்க ஆன்ம ஒளி பெற்று 100% உன்னோட ஆன்மா ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கச்சே பயங்கர ஒரு எனர்ஜைஸ்டா ஒரு வைப்ரேஷன் உடையவங்களாவே இருக்கும். அப்ப அங்க நமக்கு எதுவுமே தேவைப்படாது, காதல் காமம் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா நம்மதான் எப்பவுமே ரிதத்துல இருக்குமே. அதனால ஒன்று இன்னோட சேர்ந்தாதான் அங்க பரவசம் கிடைக்கும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. அங்க எல்லாருமே ஹாப்பி ஹேப்பனிங்ஸ். இங்க மொய் எழுதுறது, லோன் வாங்குறது, வீடு கட்டுறது, எந்த விதமான செலவோ வரவோ எதுவுமே கிடையாது. அது ஒரு தெய்வீக உலகம். அது ஒரு தெய்வீக உலகம். அங்க இருக்கிற எல்லாருமே தெய்வீகமானவங்களா இருக்கும். அங்க வந்து ரொம்ப அந்த அதுல வாழ்ந்து வந்தவங்களுக்கு இந்த பூலோகம் ரொம்ப நரகமாவே தெரியும். ஏன்னா யார் யார் சத்தியுக வாசிகளோ அவங்க இங்க என்னதான் ஏசிய போட்டு நம்மளுக்கு தனியாவே எல்லா அம்யூனிட்டிஸோடையுமே நமக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட எல்லாமே லிப்ட்ல தான் போவோம், வெளியில போனா எங்க போனாலும் கார்ல தான் போறோம். அப்படி எல்லாமே ஐஃபை லைஃபா இருந்தாலும் இந்த ஐஃபை லைஃப் எதுவும் முள்ளுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைஃப்ல இருந்து இந்த லோயர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைஃப்க்கு வந்திருக்கோம்ல. ஆனா இந்த உலகத்துல நம்மளால நமக்கு பொருந்தவே போகுது. சத்தியுகவாசிகளுக்கு இந்த உலகம் பொருந்தாத ஒன்றா இருக்குங்கிறது அழகா உணர்த்தப்பட்டிருக்கு. சோ அவங்க அதனால வேற உங்களுக்கு மாற்றம் வேணும், சத்தியுகத்தை நாடி தேடி போறோம். அந்த சத்தியுகத்துக்கு போறதுக்கான பாதையும் அழகா நமக்கு அமைச்சு கொடுத்து அதுக்கான ஞானத்தையும் நமக்கு கொடுத்து ஆணவம் இத்தினோடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. பின்ட்ராப் கூட ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு இருக்காரு. ஏன்னா அந்த இத்தினோடு ஆணவத்தால எத்தனையோ பேர் தன்னுடைய அந்த பதவிகள் இல்லாம ஒளி உடல் அளவுக்கு பயணிச்சவங்க கூட அந்த கிடைக்காம திரும்பியும் டே 1ல இருந்தே திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணி தவம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க பாரு. நிறைய பாரவான்கள்லாம் தன்னிலையே இழந்திருக்காங்க. அதனால ஆணவத்தை விட்டுருங்கன்ட்டாங்க. அதனால அந்த ஆணவத்தை விடணும். சிரச அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். அகத்தியற்ற சப்த ரிஷிகள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க பத்தினிகள் வராங்க. ஒளி உலகத்துல இருக்கிற அனைத்து தெய்வீக ஆன்மாக்களும் நமக்கு பல வகையிலும் உதவி செய்யுது. நீ ஒரு அடி எடுத்து வச்சனா அது உனக்கு 9 அடி அழிச்சுன்னு போகிறதுக்கு ரெட்டியா இருக்கு. ஆனா அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதா மனித மனதால முடிய மாட்டேங்கிறது இல்லையா. மனித மனதுக்கு இந்த பொருள் உலகத்துலதான் எல்லாமே இருக்கு. இந்த உறவுகள், அந்த குடும்பம், குழந்தை, பேரம்பேத்தி, குட்டி, இதுலயேதான் நம்ம லயிச்சு போயிட்டே இருக்கோம். இதுலயே நமக்கு பிரச்சனையும் வரும். அதானே ஹியூமன் லைஃப். நல்லதும் வரும், பிரச்சனையும் வரும். ஆனா நம்ம அதுலயே மூழ்கிட்டே இருந்தா, ஒரு குளம் இருக்கு, ஒரு இது இருக்குன்னா அதை மூழ்கிட்டு ஏந்துக்கணும். இன்னொரு நாள் போய் முழுகணும், ரைட்டு. அதுலயே மூழ்கி தலையை வந்துட்டு திரும்பி உள்ளுக்குள்ள மூழ்கினா என்ன ஆகும் அப்படின்னா, அது இன்பம் மிக்க உலகமாக இருந்தாலும் ஒரு தேனி இருக்கு, அது மலர்ல இருந்து தேன் எடுக்கும்போது வாழறது. அதுவே ஒரு தேன் குவளையில விழுந்துருச்சுன்னா நல்ல இனிப்ப தேன், லாட்ஸ் ஆஃப் தேன் இருக்கு அப்படின்னு அது விழுந்தா என்ன ஆயிடுது, அது இறந்து போயிடும். அது புரியுறதா? அதே தேனியும் ஒரு டீல விழுந்தாலும் இறந்து போயிடும். சோ இப்ப எதுலயுமே மூழ்க கூடாது. அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அதுலயே மூழ்கி போகும்போது எப்படி நம்ம வெளியில வர முடியும் இல்லையா? அதனால இது எல்லாமே எல்லாத்தையுமே சாட்சி பாவத்துல பார்த்து, எல்லாத்திலுமே ஒரு இருப்பு நிலையில இருந்து இங்க எல்லாமே நடக்கிறது, நன்றாகவே நடக்கிறது அப்படின்னு புரிதல் வேணும். இங்க எந்த நடக்கிறது எதையுமே நம்ம மாத்தவும் முடியாது, மாத்தி அமைக்கவும் முடியாது. இங்க எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆட்டோ மோடுல இருக்கு. நம்மளால மாற்றக்கூடியது எதுவுமே இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு இறைநிலை வந்து செயல்பாடு செஞ்சுட்டு இருக்கு. இது எல்லாமே என்ன பண்றது, ஏற்கனவே கர்ம வினைப்படி நம்ம என்ன செஞ்சோமோ அது செயலுக்கான பிரதிபலன்களை தான் இங்க அனுபவிக்கிறோம். அதுதான் உறவா வருது, அதுதான் உணர்வா வருது, அதுதான் வந்து நமக்கு நண்பர்களா வராங்க, அதுதான் நமக்கு வியாதியா கூட வருது. நம்ம என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கோமோ அதான் எங்க என்ஜாய் பண்றோம். இஃப் இட் இஸ் பேட் ஆர் குட், இதெல்லாம் கிளியரன்ஸ் இருக்கணும். அப்ப நம்ம இதெல்லாமே சிந்திச்சுட்டே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அக்கௌண்ட்ல பேடு தான் இருக்கு, பேடு தான் வரும். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணலாம், குட் செய்யும். இனிமே இன்னில இருந்து டே 1ல இருந்து எல்லாமே குட் ஹேப்பனிங்ஸா இருந்ததுன்னா இந்த இனிமையான நம்ம அக்கௌண்ட்ல குட் சேர ஆரம்பிச்சிடும் இல்லையா. இந்த பேடெல்லாம் ஒரு சர்டன் பீரியட்ல கழிச்சுட்டோம்னா அதுக்கு குட் ஆயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ நல் செயல், நற்சிந்தனை, நல்லெண்ணம், அதுதான் இங்க பேஸே. அததான் விதைக்கணும். அந்த விதை தான் சத்தியுக விதையா இருக்கணும்.
அன்பு 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 அந்த அன்பு அன்கண்டிஷனல். நான் உன் அன்பு செய்யறேன், நீ திரும்பி என்ன செய்யற? நான் உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன், அப்ப நீ எனக்கு திரும்பி என்ன வாங்கி தருவ? ஹேண்ட்பேக் வாங்கி தரியா? நீ எனக்கு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தா நான் உனக்கு செப்பல் வாங்கி தரணுமா? அது பேர் அன்பு கிடையாது. சொல்லணும்ல, என்ன எனக்கு அண்ணன் தம்பின்னு ஒத்தனும் ஒன்னும் செய்யறதுல அன்பே கிடையாது அப்படிங்கிறோம். பொருளால செய்யறது அன்பு கிடையாது. அது பொருள் அன்பு. அது அது நம்ம சும்மா உலகத்துல அப்படி ஒரு இது வச்சிருக்காங்க. ஆனா அது உண்மையான அன்பு என்னன்னா, நான் தந்துட்டே இருப்பேன், நீ எதுவுமே தர வேண்டாம், என்னால அவன் அன்பு செய்ய முடியும், நான் அன்பு செய்வேன். நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பேன், உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பேன், உன்னுடைய ஆன்மா முன்னேறணும்னு நினைப்பேன். எந்த எந்த ஹியூமனை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் இந்த ஆன்மாக்களுக்கு அவங்களோட ஆன்மா அணுக்கள் ஒளிபெறட்டும், அவங்க ஆன்மா விடுதலை அடையட்டும் அப்படிங்கிறது ஒரு சத்திய வாக்கு மாதிரி சொல்லணும். அது ஒரு சங்கல்பம் மாதிரி வைக்கணும். இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். இது ஒண்ணு உன்னுடைய ஆன்மா அணுக்களை உயிர்ப்பிக்க செய்யும். அதனால நமக்கு ஒரு ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லையா? அந்த வெறுப்பு இந்த மாமியார்னா இப்படிதான் பிடிக்கல, இவ என்ன கொழுந்தியனா பிடிக்கல, கொழுந்தியா பிடிக்கல, இந்த உறவுகள் மேல எல்லாம் மாமாவை பிடிக்கல, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாமே இங்க விடுதலை பெறதுக்காக அந்த ஆன்மாக்கள் தான். புரியாதது விடுதலை பெற வழியில இல்லாம திரும்பி திரும்பி உலகத்துல இருக்கிற அந்த சேரு சகதி இப்படி அதுல அவங்க தன்னை நடத்தின்னு போறாங்க. ஆனா நம்ம எப்படி வந்திருக்கோம்? நம்ம உயர்வு பெற வந்திருக்கோம். அப்ப நம்ம அந்த சேரு சகதியில விழக்கூடாது. யாரையும் வன்சொல் பேசக்கூடாது, யாரை பத்தியும் தவறா நினைக்க கூடாது, யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். யாருடைய உடைமைகளையும் யாருடைய உறவுகளையும் களவாடாம வாழணும். அப்படி வாழ்ந்தாலே அது தூய்மையான வாழ்க்கை தான். யாருடைய உறவுகளையும் களவாடக்கூடாது. அதாவது இன்னொருத்தனோட ஒய்ஃப், இன்னொருத்தனோட ஹஸ்பண்ட், இன்னொருத்தனோட உறவுகளை டேக் ஓவர் பண்ணக்கூடாது. இன்னொருத்தருடைய பொருளை அவங்களுடைய திருடுறதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சொத்து சுகம் அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும்? கர்ம வினையை கொடுக்கும். அது இல்லாத செயல்களா செய்யணும். பட்டும் படாம தாமரை இலை மேல தண்ணீர் எப்படி இருக்கு இல்லையா? தாமரை இலையில தான் இருக்கு, ஆனா ஒட்டாது இல்லையா? அந்த மாடல்ல ஒட்டாம உறவுகளோட இருந்து, சொந்த பந்தங்களோட இருந்து கடமைகளை செஞ்சு கொண்டே இந்த இறைவனை சதா புள்ளி கான்செப்ட் வச்சு ஒளியான இறைவனை, ஒளியான ஆன்மா சிந்திக்கும் போது ஆன்ம ஒளி பெறுகிறது. ஆன்மா முழுதல ஒளி பெற்று விடுதலை அடையும். விடுதலை அடைஞ்ச உடனே சிறிது காலத்துல என்ன ஆகும்? அது அழகா மலர்ந்து ஆன்மா மலர்ந்து பரமான்மாவை தரிசிக்க முடியும். அந்த பரமான்மா அப்படிங்கிறது வெளிப்பட்டு ஜோதி ஸ்வரூபமா அழகா காட்சி கொடுத்தது, பார்த்த பரஞ்சோதியா காட்சி கொடுத்தது, பார்த்த ஒரு தன்மையா நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வராதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவா அடிமட்டமா மனுஷனா இருந்தவங்களுக்கு இந்த பரஞ்சோதியை பார்க்க முடியாதுதான். ஆனா பார்க்க முடியும்ல. நிறைய சிந்திச்சுட்டே இருந்தோம்னா ஒரு பீரியட் ஆஃப் டயத்துல நம்மளாலையும் அந்த பரஞ்சோதியை பார்க்க முடியும். பரஞ்சோதியான இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்ங்கிறதுல அதன் காரியம் பார்க்க முடியும். அதுக்கு நம்ம குணங்களை மாற்றிக்கொள்ளணும். அவகுணங்களை விட்டு சுபகுணங்களை சேர்க்க வேண்டும். நற்சொல் நற்செயல் நற்சிந்தனையை செய்யணும். அனைத்து நம்ம போய் தியானம் யோகம்னா இறைவனோட இணைந்து இருக்கிறது பேர் யோகம். தியானம்னா அப்பப்ப கொஞ்ச நேரம், அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் உட்காந்துட்டு அந்த மனம் எல்லாத்தையும் இறைவனை விடுத்து வீட்டு வேலையில அதுல எல்லாம் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கிறது பேரு தியானம். ஆனா எந்த வேலை செஞ்சாலும், என்ன செஞ்சாலும், எப்ப செஞ்சாலும் 24/7 அந்த காட் பார்ட்டிகளையே திங்க் பண்ணிட்டு, அந்த இறைவன் அப்படின்னு சொல்ற அந்த பகவான் அப்படின்னு சொல்ற அந்த பரமாத்மாவே சிந்தனை பண்ணிக்கிண்டு அந்த ஆன்மாவே சிந்தனை பண்ணிட்டு வாழும்பொழுது அது யோகமா இருக்கு. 24/7 யோக நிலையிலேயே இருந்து செய்வது யோகமா இருக்கு. அந்த சக்திய அனைத்து உயிர்களுக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம சத்தியுகத்துக்கான வித்துக்களாக தேர்ந்தெடுக்கப்படுறோம். கண்களா சத்தியுகம் எனப்படும், கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும் வைகுந்தம் அமைப்பதற்கு வித்துக்கள் தேவைப்படுது. அந்த வித்துக்களை சேகரிக்கும் விதமாக தான் இப்ப அகத்தியர் இறங்கி வந்திருக்காரு. பரத்வாஜர் நமக்கு ஞானம் சொல்றாரு. கௌதமர் கோள்கள்ல அமர்ந்து கொண்டு நமக்கு அந்த கோள்களால வர துன்பம் வராம இருக்கிறதுக்கு அவர் பாடுபடுறாரு. விஸ்வத்துக்கு மித்திரரா இருக்கிற அந்த விஸ்வாமித்ரர் நம்மளையும் அவருடைய ஒரு குழந்தையா ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மை செய்யறதுக்காக இருக்காரு. இந்த ஈசனுக்கு இஷ்டமா இருக்கிற வசிஷ்டர் என்ன பண்றாரு? நமக்கு அத்தனை நன்மைகளையும் செய்யறாரு. இந்த மாதிரி ஒரு சப்த ரிஷிகளும் நமக்கு அத்தனையும், பரத்வாஜர் தான் நமக்கு இதை கொடுத்திருக்காரு. அகத்தியர் தான் நம்மள ஒளிப்பாலம் மூலமாக அழிச்சுன்னு போறாரு. இப்படி இந்த ஒவ்வொருவருமே நமக்கு வான்மீகி வான் அளவுக்கு மிகுந்து பறந்து இருக்கு அவருடைய அந்த ஆன்மா. அவர் நம்மளையும் அந்த வான் அளவுக்கு பறந்து விரியறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை செய்ய தயாரா இருக்காரு. இப்படி எல்லாருமே இந்த சத்தியுகத்துக்காக இறங்கி வந்திருக்காங்க. அனைத்து ஒளி உலகத்துல இருக்கிற பாரவான்களும், அனைத்து ஒளியான அந்த அத்தனை நிலைகள்ல இருக்கிற அனைத்து உயர் ஆன்மாக்களும் நமக்கு உதவி செஞ்சு கொண்டேதான் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம தான் அந்த அடி மேல அடி எடுத்து அம்மியும் நகருங்கிற மாதிரி நம்ம அந்த அடி மேல அடி வச்சு நம்ம என்ன ஆகணும்னா சத்தியுக வித்துக்களாக ஆகி சத்தியுக வாசியாக ஆகணும். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா இது ஆட்டோ மோட்ல இருக்கா, நீ சத்தியுகத்துக்கான அந்த எல்லாத்தையும் உனக்குள்ள உள்வாங்கி கொண்டு நீ பயணிக்கும் போது யாராலையுமே உன்னை அதை தடுக்க முடியாது.
வெற்றி கண்டிப்பா நிச்சயம். புரியுதா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா என்னைக்குமே அவகுணங்களை விட்டு சுக குணங்களை சேர்த்துக்கொண்டு நற்சொல் நற்சிந்தனை நற்செயலோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாக இறைசக்திக்கு நன்றியை குறிக்கொள்கிறேன். இந்த ஆகம வேதம் எனும் நூலை எடுத்து வாசிச்சு உங்களோட பகிர்ந்து ஞானத்தை அடையிறதுக்கான அந்த ஞான பாதையை காட்டக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த பரதவசி முனிவருக்கு சிரம் தாழ்ந்த நன்றியை குறிக்கிறேன். மற்றும் இந்த அனைத்து சப்தரிஷி மண்டலம் இந்த துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலத்துக்கு சப்தரிஷிகளுக்கும் துருவ நட்சத்திரமாக இருக்கிற அகத்தியருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த அனைத்து ஒளி உலக பரவான்களுக்கும் நன்றி. துருவ நட்சத்திரம்ங்கிறது ஈசானிய மூலையில வட கிழக்கு மூலையில இருக்கு. தினமும் காலையில ஏந்துக்குச்சு கை கால் அலம்பணும் இது பண்ணணும் அது எதுவுமே கிடையாது. அப்படியே பவு பண்ணி துருவ நட்சத்திரம் இருக்கிற திசையை பார்த்து துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் என்னை நிறைக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லுங்க. துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் என்னை வழிநடத்தட்டும் அப்படின்னு சொல்லுங்க. துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் எனக்கு ஆன்ம சக்தியினை வழங்கட்டும், என் ஆன்மா விகசிக்கிறதுக்கு நல் வழி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு இருந்துட்டு நீங்க மத்த எல்லா அடுத்தடுத்து என்ன செய்றீங்களோ செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பிரேயரா அந்த துருவ நட்சத்திரத்தை வணங்கும் போது துருவ நட்சத்திரத்தின் ஒளி நம்மள அழகா வழி நடத்தும். அதுலதான் சப்தரிஷிகளும் இணைஞ்சிருக்காங்க, அதுலதான் அனைத்து ஒளி உலக பாரவான்களும் இணைஞ்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. துருவ நட்சத்திரத்தின் வழிகாட்டுதல் படி நம்மளுடைய அந்த அன்னன்னைக்கு வர அந்த நைட்டு படுத்துக்கும் போதும் தேவையற்ற உணர்வுகள், இது வரைக்கும் நான் பயணிச்சதுனால எனக்கு ஏற்பட்ட தேவையற்ற உணர்வுகளை விலக்கி விட்டுருங்க. ஈஸ்வரன்னா அந்த பரமாத்மா தான். அந்த அந்த ஈஸ்வரா அப்படின்னு ஈசனை வணங்கி கேட்டுக்கொண்டு அந்த நெற்றியில இருக்கிற அந்த ஆத்மாக்குள்ள குருபொருளா காண முடியாத ஒரு குருபொருளா இருக்கிற பரமாத்மாவை சிந்திச்சு துருவ நட்சத்திரத்துட்டு கேட்கும்போது பரமாத்மா துருவ நட்சத்திரத்திலேருந்து நமக்கு ஈர்த்து அந்த சக்தியை கொடுப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா ஆத்மாவை நினைக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற கலந்தும் கலவமான பரமாத்மா இருக்காரு, ஒரு சின்ன ஒளிப்புள்ளியாக செம்ப நிற புள்ளியா இருக்காரு அப்படின்னு புரிந்து கொண்டு இந்த பேரொழியும் உங்களுக்குள்ள நிறைச்சுக்கங்க. பேரொளி அருள் சக்தியும் ஒளி சக்தியும் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். சரியா? ஓம் சாந்தி, சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். பொறுமையாக இது வரைக்கும் என்னோட இணைஞ்சிருந்த அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். God bless you all. Om Shanti.